நான் உங்கள் சாய். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இந்த எபிசோடில் 2 சின்ன கதை சொல்கிறேன். அந்த கதை எதை பற்றி அப்படின்னா, சந்தர்ப்பம் வரும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கணும், இல்லை சந்தர்ப்பம் உருவாவதற்கான சூழ்நிலையை நம்மளே உருவாக்கணும். இதுதான். இதுக்கு 2 கதை சொல்லி உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஆக்சுவலாக இந்த எக்ஸ்ப்ளனேஷன், இந்த கதை எதுவும் நான் கொடுக்கலை. மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ் அப்படின்ற புக்கில் சுகபோதானந்தா அவரோட கருத்துக்கள் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் சுவாமிஜி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சந்தர்ப்பம் வரும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கணுமோ. அதுக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறார். ஒரு ஊரில் நல்ல மழை, திடீர்னு நிறைய வெள்ளம் வந்துடுச்சு. ஸோ நிறைய பேர் மற்ற பக்கத்தில் உள்ள ஊர்களுக்கு தப்பிச்சு போய்கிட்டு இருக்கிறாங்க போட்டில். ஒருத்தவன் மட்டும் வரமாட்டேங்கிறான். மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு என்னை கடவுள் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கடவுளே என்னை காப்பாற்று, கடவுளே என்னை காப்பாற்றுன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். அப்போது திரும்பி இன்னொரு போட்டு வருது. மிச்சம் சொச்சம் இருக்க மனுஷங்களும் அதில் ஏறி போயிட்டுருக்காங்க. அப்போ அவனையும் கூப்பிட்டாங்க, நீயும் வாப்பா அப்படின்னு. இல்லை நீங்கள் போங்க, என்னை கடவுள் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கான். கடைசியாக இன்னும் கொஞ்சம் இருந்தவங்களும் அடுத்த போட்டில் போகிறாங்க. அந்த போட்டில் இருந்தும் அவனை கூப்பிட்டாங்க. அவன் இல்லை நான் வரல அப்படின்னு சொல்லிட்டான். கடவுளே காப்பாற்று காப்பாற்றுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். அன்றைக்கி ராத்திரி ரொம்ப மழை அந்த ஊர் அழிஞ்சு போயிடுச்சு. அவனும் இறந்து போயிட்டான். இறந்து போய் மேல் லோகம் போனான். அப்போ கடவுள்கிட்ட கேட்குறான், கடவுளே நான் உன்னை எவ்வளோ நம்பினேன், நீ என்னை கைவிட்டுட்டல அப்படின்னு சொல்கிறான். அப்போ கடவுள் சொல்கிறாரு, கலியுகத்தில் கடவுள் நேராக வரமாட்டாரப்பா, சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி தான் கொடுப்பாரு. சந்தர்ப்பம் நம்ம வீட்டு கதவை தட்டும்போது நம்ம கரெக்டாக அதை யூஸ் பண்ணிக்கணும். சந்தர்ப்பம் வரும்போது யூஸ் பண்ணிக்க தெரியாதவனை கடவுளே மன்னிக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறார். இந்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இல்லை? இது ஒரு கதை. இன்னொரு கதை, சந்தர்ப்பத்துக்கான சூழ்நிலையை நம்ம தான் உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கு சுவாமிஜி சொல்கிற கதை என்ன அப்படின்னா, ஒரு 25 வயது வாலிபன் இருக்கிறான். அவன் அழகானவன், படித்தவன், நல்ல உத்தியோகத்தில் இருக்கான், கை நிறைய சம்பளம். அவனை திருமணம் செய்து கொள்ள நிறைய பேர் ஆசைப்பட்டாங்களாம். ஆனால் அவன் ஒவ்வொரு பொண்ணையும் ரிஜெக்ட் பண்ணானான். எனக்கு இது மேட்ச் இல்லை, அது மேட்ச் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டு இப்படியே ஒரு 10-12 வருஷம் போயிடுச்சு. 10-12 வருஷம் கழித்து ஒரு அழகான இளம் பெண்ணை அவன் சந்திக்கிறான். அந்த பொண்ணு தனக்கு எல்லா விதத்துலேயும் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சி அந்த பொண்ணுக்கிட்ட போய் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்குறான். அந்த பொண்ணு நீ எனக்கு மேட்ச் இல்லை அப்படின்னு அவனை ரிஜெக்ட் பண்ணிடுறான். இது இன்னொரு கதை. இந்த கதையின் மூலம் என்ன சுவாமிஜி சொல்கிறாரு அப்படின்னா, அந்த பொண்ணு நீ எனக்கு பொருத்தமானவளாக தெரியலை அப்படின்னு சொல்லி அந்த பையனை, இவ்வளோ நாள் அந்த பையன் ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் இப்போ அந்த பொண்ணு அந்த பையனை ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. பல நேரங்களில் சந்தர்ப்பம் நம்மளை தேடி வரும், நம்ம யூஸ் பண்ணணும். சில நேரங்களில் சந்தர்ப்பத்துக்கான சூழ்நிலையை நம்ம தான் உருவாக்கணும் அப்படின்னு சுவாமிஜி சொல்கிறார். கடைசியாக சுவாமிஜி இந்த 2 கதையும் சொல்லிவிட்டு என்னென்னு முடிக்கிறாரு அப்படின்னா, சந்தர்ப்பத்துக்காக காத்திருக்காதீங்க, அதற்கான சூழலை நீங்களே உருவாக்குங்க. அப்போ தான் நம்மளால் லைஃப்பில் வேகமாக முன்னேற முடியும். எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்காதீங்க. சந்தர்ப்பத்துக்கான சூழ்நிலையை கூடிய மட்டும் நீங்களே உருவாக்குங்கள் அப்படின்னு சொல்கிறார். அதனால் சந்தர்ப்பத்தை சரியான நேரத்தில் சரியானபடி யூஸ் பண்ணிக்கணும். அவன்தான் புத்திசாலி அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறார். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தா இதை கேட்ட அடுத்த நிமிஷமே சந்தர்ப்பத்துக்கான சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள், லைஃப்பில் முன்னேறுங்க. என்னோடய வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்புடன் சாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திக்கிறேன். பாய்.